நல்லா தூங்கிட்டு இருந்த மாப்ள. திடீர்னு சுரேஷ் கத்தி பேசுற சத்தம் கேட்டுச்சா, அப்பதான் நான் எழுந்தேன். போய் பார்த்தா அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான், பதிலுக்கு மதி என்னமோ கத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு தான் நான் கதவை தட்டினேன். வெளிய வந்து 2 பேரும் சண்டை போட்டாங்க. அவ சுரேஷ கோவப்படுத்துற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் சுரேஷ் பொறுக்க முடியாம அவளை அடிச்சிட்டான். சுரேஷ் ஒன்னும் பொண்ணுங்களை அடிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் வாய் பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு கோவம் வராதா? அடிச்சிட்டான். ஆனா அவனை திருப்பி அடிப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல மாப்ள. இவ்வளவு திமிரெல்லாம் ஒரு பொண்ணுக்கு ஆகுமா? நீங்களே சொல்லுங்க. அதான் பேசியாச்சுல மாமா, இனிமேல் இப்படி எல்லாம் நடக்காது. பாக்யராஜ் கல்யாணமும் எப்படி எப்படியோ நடந்துச்சு. மலரு கல்யாணமாயி வந்தப்போ யாருக்குமே அவளை பிடிக்காதுதான். ஆனா அவ இப்படியெல்லாம் கிடையாது. சண்டை போட மாட்டா, எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டா. ஆனா இந்த மதி, ஐயோ, பிசாசால இருக்கா. கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து அவளால எவ்வளவு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னோம், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தலை குனிஞ்சு நின்னோம். அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்ப கட்டுன புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்கா. மாமா, மதி பண்ணதெல்லாம் நான் சரின்னு சொல்ல வரல மாமா. இந்த ஒரு வாட்டி அவளை நாம மன்னிச்சு விடுவோம். எனக்கு அதுல உடன்பாடே இல்ல மாப்ள. அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டாங்கல்ல, அப்பவே அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கணும். அத மாமா கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். அவ அவங்க அப்பா அம்மா கூட அவ வீட்டுக்கு போனா சும்மா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கையும் காலையும் சும்மா வச்சுக்காம கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுப்பா. அதுக்கப்புறம் சுரேஷ் அவளை அடிச்சுட்டான்னு சொல்லுவா. அவளும் தானே அடிச்சா, நாமளும் பதிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா? அத்த, மதி சுரேஷ அடிச்ச விஷயம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அந்த அசிங்கத்தை அவனால தாங்கிக்க முடியுமா? ஐயோ, ஊர்ல இல்லாத ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்துட்டு அவஸ்தைப்படுறோம். சுரேஷுக்கும் நிம்மதி இல்ல, எங்களுக்கும் நிம்மதி இல்ல. 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களை வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி ஆயிருச்சு மாப்பிள்ள. மாமா, நான் என்ன வெளியாதா? உங்க மருமக மாமா, உங்க மக மாதிரி. இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்க வந்து நிக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரசல் புரசலா விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து கேட்பாங்க. மாமா, யாருக்கும் எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது. நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. இந்த வீட்ல ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அத்தோட அதை விட்டுறணும். புதுசா எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும் மாமா. அவ மறுபடியும் ஏதாவது கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா மாப்பிள்ள. அவ பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேங்கிற முறையில நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். இந்த வீட்டோட நிம்மதியே போச்சு மாப்பிள்ள. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. எல்லா சுரேஷுக்கும் மதிக்கும் செட் ஆகுற வரைக்கும் தான். அப்புறம் இப்படி எல்லாம் நடக்காது. அவதான் அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டேங்கிறாளே. குலுக்கல் முறையில தினமும் ஒருத்தர் பேரை எடுத்து வச்சு அவங்க கிட்ட சண்டையில போடுறா. இப்ப வேலை வேற போயிடுச்சு. நாள் பூரா வீட்ல தான் இருக்க போறா. ஷோ, என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. மதி எதுவும் பண்ண மாட்டாத, பாத்துக்கலாம். நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. டேய், எவ்வளவு நேரம் தான் இப்படி அமைதியாவே உட்கார்ந்திருக்க போற? ஏதாவது பேசுடா. என்ன பேச சொல்றீங்க? ஏண்டா, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து இப்படி உட்கார்ந்திருக்கியே, உனக்கு வெக்கமே இல்லையா சுரேஷ்? அத நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. மாமா போதும் மாமா. ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க.
அவ அடிக்கிற வரைக்கும் ஏன் விட்ட? அவ அடிப்பா நான் எதிர்பார்க்கல மாமா. நான் அடிச்ச அடுத்த செகண்டே அவன் என்ன அடிச்சிட்டா. நான் அவளை அடிக்கணும்னு நினைக்கவே இல்ல. பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தா மாமா. உனக்கு அசிங்கமா இல்லையா, எம்பாரசிங்கா இல்லையான்னு என்னென்னமோ கேட்டா. கோவம் வந்து டக்குன்னு கை நீட்டிட்டேன். ஏண்டா மதிய அடிச்சது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டா நீ அடிச்சத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன மாமா பண்ண சொல்றீங்க? மாமா, அவளை ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எப்பா சாமி, அந்த பாவத்துக்கு தான் தினமும் காலையில மத்தியானம் சாயங்காலம்னு என்ன வர வச்சுட்டே இருக்கீங்களே. மாமா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? பேசாம நீங்களே எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. என்னால அவளோட வாழ முடியாது மாமா. நான் இல்ல, யாராலையும் அவளோட வாழ முடியாது. அவரு பேய். பேய் இல்ல, பிசாசு. அதுக்கும் மேல தயவு செஞ்சு அவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா சுரேஷ்? நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். சுரேஷ், டிவோர்ஸ் வாங்கினா நீ தோத்துருவ, அவ ஜெயிச்சிருவா. அது உனக்கு பரவாயில்லையா? ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் விஷயமே இல்ல மாமா. எனக்கு நிம்மதிதான் தேவை. ஆம்பளை தோக்க கூடாது சுரேஷ், தோக்கவே கூடாது. அதுவும் பொண்டாட்டி அடிச்சிட்டான்னு டிவோர்ஸ் வாங்குறதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? மாமா, என்னால முடியல. நீங்க சொன்ன மாதிரி அவகிட்ட பேசதான் போனேன். ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி நான் நெருங்கி போனேன். வாழ்க்கைய தொடங்கலாமான்னு கேட்கதான் போனேன். அதுக்கு என்னென்னமோ பேசிட்டா. ஒருத்தர் புரிஞ்சுக்காம எப்படி வாழ்க்கைய தொடங்கணும்னு கேட்டா. எல்லாரும் மியூச்சுவலா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கைய தொடங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரூல்ஸ் பேசுறா. அவ பேசுறத கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது. அவ கூட எல்லாம் மனுஷன் வாழவே முடியாது. புரியுது சுரேஷ், நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. உன் கஷ்டம் புரியுது. ஆனா அதுக்கு டிவோர்ஸ் தான் முடிவுன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப அவ பண்ற அட்டகாசம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்ன வாழ சொல்றீங்க? சகிச்சுக்கிட்டு வாழ சொல்லல, அவளை உனக்கேத்தவளா மாத்திக்கிட்டு வாழ சொல்ற. ஆமா, அவளாவது மாறுறதாவது. மாறுவா, கண்டிப்பா மாறுவா சுரேஷ். அவளை மாத்துறது உன் கையில தான் இருக்கு. அத மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ ஒரு நல்ல ஆம்பளை, மதிப்பான ஆம்பளை, கெத்தான ஆம்பளை. அத விட்டுட்டு பயந்து பின்வாங்கினா அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? டேய், கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றது 1 நிமிஷம் ஆகாது. அப்படி இப்படின்னு உனக்கு 6 மாசத்துல இல்ல 1 வருஷத்துல டிவோர்ஸ் கிடைச்சிரும்டா. அப்போ நீ தேடுற நிம்மதி உனக்கு கிடைக்கும் நினைக்கிறியா? கண்டிப்பா கிடைக்காது. பொண்டாட்டிய அடக்க தெரியாம பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டான்னு இந்த ஊர் உலகெல்லாம் உன்னை பத்தி தான் பேசும். ஏன், போலீஸ் ஸ்டேஷனை உன்னை பத்தி தான் பேசும். அந்த அவமானம்லாம் உனக்கு தேவையா சுரேஷ்? சொல்லு. மதிக்கிட்ட தோத்து போற அவமானம் உனக்கு தேவையா? ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அவமானம் உனக்கு தேவையா? அப்ப நிதானமா இரு, அமைதியா யோசி. மதிய எப்படி உன் வழிக்கு கொண்டு வரதுன்னு பாரு. உன் தலையில ஏறி ஆடுற மதிய எப்படி பொட்டிப்பாம்பா அடக்கி வைக்கிறதுன்னு யோசி. அதை விட்டுட்டு டிவோர்ஸ் அது இதுன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்ட. புரியுதா? நீ ஆம்பள, உன் கெத்தையும் திமிரையும் என்னைக்கு விட்டு கொடுக்க கூடாது. அந்த கெத்தும் திமிரும் போயிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆம்பளையா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. வழிக்கு கொண்டு வரணும் சுரேஷ. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மதிய உன் வழிக்கு கொண்டு வரணும். வீட்டுக்கு போயிட்டியா ரேவதி? வந்துட்டேன் அண்ணி. வந்ததும் மெசேஜ் போகணும்னு நினைச்சேன், வேலை பிஸியில மறந்துட்டேன். மெசேஜாவே அனுப்பிடலாம். ஓகே ரேவதி,
வேலை இருக்கு, பாய். மதி, என் தம்பியை நீ அடிச்சிட்டேன்னு சொன்னதும் பதறி போய் தான் ஓடி வந்தேன். ஆனா அங்க வந்த பிறகுதான் அவன் உன்னை அடிச்ச கதையே எனக்கு தெரிஞ்சது. அவன் என் தம்பிதான். இருந்தாலும் சொல்றேன், பொண்டாட்டிய கை நீட்டுறது ரொம்ப தப்பு. நீ திருப்பி அடிச்சதுதான் சரி. நானும் அண்ணியும் அமைதியா போன இடம் அது. என்ன உங்க அண்ணன் அடிச்சதெல்லாம் இல்ல ரேவதி. பெருசா கத்தி பேசுனது கூட கிடையாது. உங்களை உங்க ஹஸ்பண்ட் அடிப்பாரா? உனக்கு தெரியாது மதி. உன் கல்யாணத்துக்கு முந்தின நாளு எல்லார் முன்னாடியும் வச்சு ரேவதிய அவர் அடிச்சாரு. நான்லாம் நிறைய இடம் கொடுத்துட்டேன் மதி. நீ அந்த மாதிரி இடம் கொடுத்துடக்கூடாது. அவன் உன்னை அடிச்சது தப்பு. நீ பதிலுக்கு செஞ்சதுதான் சரி. பொண்ணுன்னா இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு எல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத மதி. சரிங்க. பொண்டாட்டி மேல கை நீட்டுறதெல்லாம் என்ன பழக்கம்னே தெரியல. சுரேஷ் முன்னாடிலாம் இப்படி இல்ல ரேவதி. முன்னாடி அவனுக்கு பொண்டாட்டியே இல்லையா நீ? இப்பதானே வந்திருக்கான். பொண்டாட்டி வந்த பிறகுதான் குணத்தை காட்டுறானா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் நடத்துற மாதிரியே பொண்டாட்டியை நடத்துவாங்க? கூடாதான் நீ. இங்க பாரு மதி, வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால புருஷன் எப்படி இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு கூட வாழணும்லாம் இல்ல. முடிஞ்சா சுரேஷ் கூட ஏறு. முடியலையா அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசி. நாங்கெல்லாம் இருக்கிற மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுலாம் ஒன்னும் இருக்க வேணாம். அதென்ன சும்மா நாங்கன்னு. எனக்கு என் மாமியார் மாமனார் கூட தான் வாய் தகராறு. உங்க அண்ணன் டார்ச்சர்லாம் பண்ணல. நான் நாங்கன்னு சொன்னது உங்களையும் என்னையும் இல்ல, பொதுவா பொம்பளைங்கள சொன்னேன். மதி, சுரேஷ் கூட நீ இருந்தேதான் ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தல. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொன்னா நான் இதையும் சொல்றேன். அவன் உனக்கு செட் ஆகலன்னு தோணுச்சுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வேற முடிவுகள்லாம் எடுத்துக்கலாம். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வேன். ஏய், நீ விட்டா டிவோர்ஸே வாங்கி கொடுத்துருவ போல இருக்கே. அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம் மதி. நீங்க 2 பேர் பக்கத்துல பக்கத்துல இல்லையா? இல்ல ரேவதி, மதி ரூம்ல இருக்கா. நான் இப்பதான் இங்க கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சரி 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 சரி. மதி, யாரும் உன் கூட இல்லன்னுலாம் நினைக்காத. நாங்க இருக்கோம். ஆமா, நாங்க இருக்கோம். நீ எதை பத்தியும் யோசிக்காத மதி. நிம்மதியா தூங்கு. நீ உன் வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. குட் நைட் அண்ணி. குட் நைட் மதி. ஓகே கேர்ள்ஸ், குட் நைட். குட் நைட். அப்பா, தூங்கலையாப்பா நீங்க? தூக்கம் வரலடா. வீட்ல நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
யோசிக்காம எப்படி இருக்க முடியும் பாக்கியராஜ்? அப்பா அது இல்லப்பா. சுரேஷ் தான்ப்பா கூப்பிடுறான். ஒரு நிமிஷம். ஹலோ, வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? கதவை திறக்கிறியா? ஒரு நிமிஷம்டா, நான் வரேன். வா. அப்பா சுரேஷ் வந்துட்டான், நான் கதவை திறந்து விட்டுட்டு வரேன். சுரேஷ், தூங்கிட்டு இருந்தியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ரொம்ப நல்ல அண்ணன், நல்ல அண்ணன். டேய் குடிச்சிருக்கியா? டேய் ஏன்டா குடிச்ச? எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் குடிக்காம வந்தாதான் ஏன் குடிக்கலன்னு நீ கேட்கணும். டேய் லூசு மாதிரி உளராதடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தியா? எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் கேர்ஃபுல்லா தான் ஓட்டிட்டு வந்தேன். டேய் நீ ஒரு போலீஸ்கார மாதிரியாடா பேசுற? நீ போலீஸ்காரன்ட்ட பேசுற மாதிரியா பேசுற? விடு, சொல்லு. டேய் 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 சுரேஷ், ஹால்ல அப்பா உட்கார்ந்திருக்காரா? அப்பா? ஆமா. தூங்கலையா? இல்லடா. டேய் ம். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அப்பாட்ட எதுவும் பேசாம உள்ள போய் தூங்கு, சரியா? ஆ? சரி, வா. போலாமா? வா, ம். ஒழுங்கா நடந்து வாடா. அப்பா, டேய் டேய் ஒழுங்கா நடந்து வாடா. சரி. அப்பா கண்டுபிடிச்சிருவாரு, வா. சுரேஷ் பாத்து. நீ துறக்கிறியா நான் துறக்கவா? ஒழுங்கா நடந்து வா. அங்க பாரு அப்பா உட்கார்ந்திருக்காரு. டேய் அப்பா இருக்காரா? பா, குட் மார்னிங். டேய் டேய் உள்ள போடா, போ. போய் படு. சுரேஷ, அப்பா இங்க வா, வந்து உட்காரு. அப்பா சுரேஷ் தூங்கட்டும்பா, டயர்டா இருக்கான். நீ வாடா சுரேஷ. அப்பா தான் கூப்பிடுறாரு. வரேன்பா. டேய், டேய், டேய். சுரேஷ்